ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃபயர் அசசின் ஆஃபிஷியல். நம்ம கார்டனோட அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இன்றைக்கி ஒரு கார்டன் அப்டேட் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. நான் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒன்றா நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இந்த ட்ரம்மில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சோண்டு கடலக்காய் போட்டு விட்டுருக்கோம். நம்ம தக்காளி செடி பாருங்கள், நிறையா பூ வச்சுருக்காங்க. அங்கே கொஞ்சம் கம்பு போட்டிருக்கு. சரி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த தூதுவளை ஃபுல்லாக ஒரே பழங்கள் அப்படியே சிகப்பாக சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் அதை கையில் நம்மளால் எடுத்துக்கூட என்னால் காட்ட முடியல. ஃபுல்லாக முள். அதோடய பூ வந்துட்டு ப்ளூ கலரில் பர்பிள் கலரில் இருக்கும். பழம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது போட்டால் நல்லா முளைப்பு திறன் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது நம்மளோட செரி டொமேட்டோ. ஆல்ரெடி நான் அந்த பக்கம் ஒன்று வச்சுருந்தோம், இப்போ இங்கேயும் வச்சுருக்கோம். இதில் நல்லா கொத்தாக லைனாக வந்துட்டு காய் வருது. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம கத்திரிக்காய் செடியிலே நிறைய பூ இருக்குது. இது நம்மளோட கடையிலேருந்து வாங்கின வரமிளகா போட்டு விட்டுருந்தோம். இதில் வந்துட்டு நல்லா நீளமாக மிளகா வருது. பட் காரம் அவ்வளோக்கா இல்லை. இது சும்மா உப்பு வச்சு வறுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது. இதில் ஒன்று பழுக்கிறதுக்காக விட்டுருக்கோம். நம்மளோட கேப்சிகம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நிறைய பூ வச்சு கொஞ்சமாக காய வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சமாக அது பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்டு கலர் கேப்சிகம் போல். இந்த தக்காளி செடி பார்த்துட்டோன்னா பார்க்க தான் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. ஃபுல்லாக காய் அப்படியே காய்ச்சி அது ஒரு வழி ஆயிடுச்சு அந்த செடி. எங்கள் வீட்லேயும் நாங்கள் வெளியிலே வாங்குறதே இல்லை தக்காளி. அந்தளவுக்கு நாட்டு தக்காளியும் அவ்வளோ வருது இந்த தக்காளி செடியில். அப்புறம் இந்த மிளகா, இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் உயரத்துக்கு வருது, பெருசாக இருக்குது. நம்மளோட வாழை மரம் எல்லாமே அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. கீரை எல்லாமே நம்ம கத்திரிக்காய் செடியிலையும் அப்பப்போ காய் வந்துகிட்டே இருக்குது. தக்காளி கத்திரிக்காயெல்லாம் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி ரெகுலராக இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் செடி. இது ப்ளூ கத்திரிக்காய். அப்புறம் இந்த பாவக்காய் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ தான் இன்னொரு செடி குட்டியாக வந்துட்டுருக்கு. பார்ப்போம். இங்கேயும் ஒரு தக்காளி செடி இருக்குது. இதுவும் செரி டொமேட்டோ தான். இதுவும் செரி டொமேட்டோ தான். சும்மா அதை அங்கங்கே போட்டு விட்டது. பாருங்கள் செரி டொமேட்டோ இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப குட்டியாக அழகாக என்னோடய ஒரு 1 இன்ச்சுக்கு தான் இருக்குது டோட்டலாக. இது பழுத்துச்சுன்னா அவ்வளோ பார்க்குறக்கு செரி மாதிரியே சூப்பராக இருக்குது. இது நம்மளோட அவரைக்கான்னு நினச்சி தான் நம்ம போட்டிருந்தோம். செடி வந்துட்டு கொடி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு பந்தலே போடுற அளவுக்கு பெருசாக வந்துருச்சு. ஆனால் அதில் காய் இன்னும் வரல. அப்புறம் தான் பார்த்தா அது அவரைக்காவே இல்லை, மொச்சேன்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே செரி டொமேட்டோ தான். குச்சி வச்சு கட்டுறக்கு வழி இல்லாமல் அப்படியே படர்ந்து இந்த மாதிரி பொதராட்டம் ஆகி கிடக்கு. நம்மளோட அகத்திப்பூ வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டாங்க. அகத்திக்கீரை 2 செடியிலையும் நிறைய பூ வருது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் வீடியோ எல்லாமே சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன். அவ்வளோதான் நம்மளோட வெத்தலை. இங்கேயும் ஒரு செரி டொமேட்டோ இருக்குது. லைனாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம குட்டி இப்போல்லாம் கார்டனுக்கு வந்து வீடியோ எடுத்தாலும் நம்ம குட்டி பையனும் பின்னாடியே வந்துடுவான். என்னோடய கசின் தான். கார்டன் அப்டேட் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.